விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்கா ஒண்ணு சரிங்களா நீங்க? உன் கட்சி என்ன அந்த கட்சி என்ன? 2 தலைவர்களை சுட்டுருக்காங்க. 2 தலைவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா, 2 தலைவர் படாத பாடுபட்டிருக்காங்க திமுக காரங்க. இதெல்லாம் மறப்பியலா நீங்க விஷயக்காக? இல்ல ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். எல்லாம் எப்படி ஒண்ணு சேருவா? தங்கச்சியை கட்டிக்கிறியா நீ? உன்னோட பிறந்த தங்கச்சியை கட்டிக்கிறியா நீ? ஆத்தாளுக்கு தாலி கட்டியா நீ? ஆத்தாளுக்கு தாலி கட்டி வாங்குறீ முறப்படுதையா போக முடியும். எதா இருந்தாலும் இன்னைக்கு ஒருத்த வந்துட்டேங்கிறக்க ஆத்தாளை பிடிச்சி தாலியை கட்டுறது, தங்கச்சியை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் என்ன குழப்பு? தமிழ்நாடு அரசியல் களம் சரியில்லை, டெல்லி சரியில்லை. பாத்துக்க. வணக்கம், எட்டாம் தலைவர் பேசுறேன். 1996 முத பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கிறாங்க. 180 சீட்டு 181 சீட்டு வர்றாரு வாஜ்பாய். காங்கிரஸ் கட்சி 112 சீட்டோ 140 சீட்டோ நம்ம வர்றாங்க. அதிக அறுதி பெரும்பான்மையான கட்சின்னு ஜனாதிபதி என்ன செய்யறாரு? வாஜ்பாயை கூப்பிடுறாரு பதவி ஏத்துக்கிறார். பிரதமர் தான் பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்று வச்சிடறாரு. பதவி ஏற்று முடிச்ச உடனே 13 நாளுக்குள்ள நீங்க 15 நாளுக்குள்ள நீங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. இவர் 13 நாள்லயே அங்கே நிரூபிக்க முடியும். அங்கே பாராளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடியே இவர் ராஜினாமா பண்ணிடுறாரு. 13 நாள்ல என்னால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, 272 பேர் வேணும், என்கிட்ட இருக்கிறது 180 பேர் 81 பேர் இருக்கேன், அதனால நான் வெளியே ஓரின்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு பிரணாப் முகர்ஜி கூப்பிடலைன்னா வாஜ்பாய் எப்படி பிரதமர் ஆகிப்பாரு? 13 நாள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப சட்டம் என்ன இடம் கொடுக்குறா? பெரும்பான்மை யார் அதிகமான சீட்டு பிடிச்சிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள அங்கே சபையில போய் நிரூபிக்க வைக்கணும். அவங்க நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அவங்களா வீட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம தேவையில்லை. இதுதான் சட்டம், இதுதான் முறை. ஏன்னா முந்தி பிடிச்சவங்களுக்கு, கூடுதலா பிடிச்சவங்களுக்கு ஒரு மரியாதை, மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ அந்த கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் நடைமுறையா வந்துகிட்டே இருக்கு, இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வாஜ்பாயை ஜனாதிபதி கூப்பிடலன்னு வைங்க, காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், பிரச்சனை பண்ணுவீங்கல்ல? பிரச்சனை பண்ணுவீங்க. வாஜ்பாய் நடு ரோட்டில் உட்காந்துருப்பார்ல, வாஜ்பாய் ரயிலில் உட்காந்துருப்பாங்கல்ல, ஏன் என்னைய கூப்பிடல? நான் தானே ஃபர்ஸ்டா இருக்கேன், நீ காங்கிரஸ்காரர் கூப்பிட்ற, 140 சீட்டு வச்சிருக்கணும், கூப்பிட்ற 181 சீட்டு வச்சிருக்கணும், ஏன் கூப்பிடல? சண்டை வரும்ல? அப்போ அந்த சண்டைகள்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கிட்ட காங்கிரஸை சேர்ந்த பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருந்தார், அப்போ கூப்பிட்டார். இது நடைமுறை வரலாறு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 108 சீட்டு வச்சிருக்காரு விஜய். பிஜேபி சர்க்கார் என்ன செய்யணும்? கூப்பிடவே மாட்டீங்க. நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இவர் ஒண்ணு இங்க உள்ள கவர்னர் நிரூபிச்சு காட்டுங்க. யார் பேர் என்ன? 108 பேர் இருக்குல்ல, காங்கிரஸ் 5 பேர், ரைட்டு. இன்னும் 6 பேரை சொல்லியா? இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சபையில நிரூபிக்கிறாரு. வாஜ்பாய் எப்படி சபையில நிரூபிச்சாரோ அது மாதிரி சபையில நிரூபிக்கிறேன். வாஜ்பாய் ஜனாதிபதி மாளிகையில நிரூபிச்சாரு, இங்க நிரூபிச்சாரு, பாராளுமன்றத்தை நிரூபிச்சாரு, கையை தூக்குங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, இங்க நிரூபிங்க அப்படிங்கிறார் அவர். இல்ல நான் அங்கேதான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறாரு விஜய் சொல்றாரு. மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. காலத்தை கடத்துறாங்க, காலத்தை இழுத்து கடத்தி இனிமே விஜய் ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு ஒரு தன்னம்பிக்கையை விட்டுட்டு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அங்கே உள்ள எம்எல்ஏக்கு போய் பீதியை கிளப்புறான். ஆறு தாபாக்காவுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு போல பீதியை கிளப்பி அந்த கட்சி ஆகாது போகாது, எல்லாரும் வெளியே வா அப்படிங்கிற செய்தி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா தரப்புல இருந்து. நீ சும்மா பூச்சாண்டி வெள்ளம் காட்டாதீங்க. எல்லாமே பாரதிய ஜனதா, ஏ டு செட்டு பாரதிய ஜனதா தான். இல்லை எந்த விஷயமே கிடையாது, இல்லை வேற யாருமே கிடையாது. அதை பார்த்து எல்லாமே அமித்ஷா மோடி பார்க்குற வேலை தான். எந்த இதுல எடப்பாடி பார்த்து ஸ்டாலின் பார்த்து இது எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லி இவங்க வேலை செய்யறாங்க 2 பேரும், அவ்வளவுதான். அங்கே உத்தரவு விடுறாரு முதலாளி, இவங்க 2 பேரும் தொழிலாளி கேட்கறாங்க. யார்? எடப்பாடியும் ஸ்டாலின் கேட்கறாங்க. இது என்ன பொழப்பு? இது என்னையா பொழப்பு? கூடுதலா பிடிச்சிருக்கவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாது, அவருக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லையா? ஓட்டு போட்டவங்க மரியாதை கொடுக்கணும். முதல்ல ஓட்டு போட்டவங்க மரியாதை கொடுக்கணும். எத்தனை தடவை நீங்க முன்னாடி சீட்டு இந்த மாதிரி பிடிச்ச உங்களை கவர்னர் கூப்பிடலைன்னா, கர்நாடகா 96 சீட்டு வச்ச முதலமைச்சர் ஆயிருவீங்களா? நீங்க ஜெயலலிதா கூப்பிடுறாங்க, 96 சீட்டு வச்சிருந்தீங்க நீங்க 2011, 2006 நீங்க வந்துருவீங்களா? நீங்க நான் கூப்பிட முடியாதுப்பா, நீ மெசாரிட்டியா காட்டி அப்படின்னு கவர்னர் சொல்லியிருந்தா 2006 கருணாநிதி எப்படி முதலமைச்சர் ஆயிருக்க முடியும்? 96 சீட்டு, காங்கிரஸ்காரனே 19 சீட்டு 20 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி 19 சீட்டு 20 சீட்டு இருந்துச்சு. அப்ப வாயிட்ட சொன்னார்ல, அவர் கேட்டார்ல. இந்த கேள்வி இங்கேயே வரமாட்டேங்குது விஜய்க்கு. நம்ம சொல்லும் போல அராசகம் மாட்டீங்களா? நாட ஆள்றோம்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் அராசகம் மாட்டியா? நீ மாநிலத்துக்கு மாநிலம், இதே உனக்கு வேலையா? உனக்கு இதே வேலையாங்கிற ஒரு 108 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது இது. அவர் எலெக்ஷன் நிக்கிறாப்புல, ஓட்டு கேட்கிறாப்புல, போட்டிருக்கேன், மதிச்சு போட்டிருக்கேன். அந்த மக்களுக்கு என்னதே நீ மதிப்பு கொடுக்கூடாது சொல்லும் முதலாளி. அப்புறம் இருக்கு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டா எதுக்கு தேர்தல்? மோடி பேசிக்கங்க, அமித்ஷா பேசிக்கங்க, ஸ்டாலினும் பேசிக்கங்க, எடப்பாடி பழனிசாமி பேசிக்கங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வர்ற தேர்தலுக்கு ஓட்டு கட்டு வரீங்க? நீங்க 3 பேரை பேசி எங்க முடிச்சுக்கிற முடியானியா? எதுக்கு தேர்தல் வேட்பாளர், எதுக்கு நாமினேஷன், எதுக்கு சுற்றுப்பயணம், எதுக்கு அரசியல் சட்டம், எதுக்கு நாமினேஷன் பண்ணணும், எதுக்கு ஓட்டு போடணும்? எவ்வளவு பிரச்சனை? ஒரு ஆள் புதுசா வந்து விட மாட்டீங்களா? நீங்க
அவரும் உங்களால் கழுத்தை நெரிச்சிட்டு வந்து உட்கார்ல விஜய். தெரிஞ்சுக்கோங்க, அமித்ஷா கழுத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கழுத்தையும் எதிர்கட்சி தலைவர் இவர் எடப்பாடி பழனிசாமி கழுத்தை நெரிச்சிட்டு வரலப்பா. மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், விளையாட்டு கிடையாது, சாதாரண விஷயம் அது. எல்லாரும் அவனா அணிதிரண்டு ஓட்டு போட்டிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குற நீ? இந்த நாடா நீ? இது நாடாது? இது நாடாங்கிற நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்களோட ஆட்டத்தை கொடுக்கணும், ஐநா சபைக்கு எடுத்து போங்கன்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சீமா வாயிலேயே பேசுறது தமிழ் அதாக்கு இதா இந்த தமிழ் தான் வந்திருக்காரு விஜய் ஆதரவு தெரிவி பேசியா. நாட்டில் அராசகம் நடக்குது இல்லையா? நீ விஜய் நமக்கு எதிர்பார்க்க கூட இருந்து போறாரு. நான் விஜய்க்கு வேலை பார்த்தேன், நான் விஜய்க்கு வேலை பார்க்கலப்பா. நாட்டில் நல்லது கட்டதை பேசிட்டியா? உனக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எனக்கு ஏற்படும், விஜய்க்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு இன்னொருத்தனுக்கு ஏற்படும். ஏற்படக்கூடாது சார் நாட்டில். இந்த நாட்டில் ஏற்படக்கூடாது. பாகிஸ்தான் ஏற்படலாம், ஆப்கானிஸ்தான் ஏற்படலாம், ஈராக்கு சவுதி எந்த நாட்டில் வேணா ஏற்படலாம். இந்தியாவில் மட்டும் ஜனநாயகம் மட்டுமே செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. இங்கே நல்லா இருக்கிறார குட்டிச்சோராக்க பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் 3 பேர் பேசிக்கிறது, கூட்டணி வச்சுக்கிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசிக்கிறது. எம்ஜிஆரை படாத பாடுபட்டாங்கல்ல, அதானே சொன்னீங்க நீங்க. எம்ஜிஆரை படாத பாடுபட்டாரியா கருணாநிதி? அதே நாங்கள் தணிக்கை சொல்ல முடியல. சரி, ஜெயலலிதா உள்ள போனதுக்கு யார் காரணம்? கருணாநிதியா காரணம். கேச போட்டு உள்ள தள்ளி அவர் தான் காரணம். அந்த அம்மா மன வேதனை ஏதாவது செத்து போச்சு. இதெல்லாம் மறந்துட்டு நீங்க விஷயம் வரக்கூடாதுங்கிறக்கா ஒண்ணு சரிவா நீங்க? உன் கட்சி என்ன, அந்த கட்சி என்ன? 2 தலைவர்களை சுட்டுருக்காங்க. 2 தலைவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 தலைவர் படாத பாடுபட்டிருக்காங்க திமுக காரங்க. இதெல்லாம் மறப்பியல நீங்க விஜய்க்காக? அத மாதிரி விஜய் அடுத்த கட்சிக்காரியா அவர் வர்றாரு, ஆட்சி எப்படி உனக்கு இருக்கு அது இவ்வளவு வேலை? அப்புறம் என்ன அர்த்தம்? புதுசா ஒரு ஆள் பங்குக்கு வர்றேன், விடவே கூடாது. பார்த்துக்கிட்டே நாங்களா பார்த்துக்கிட்டாப்பா, நாங்களா முட்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது சரியா வராது, இந்த அரசியல் சட்டமே சரியா வராது. நேரடியா முதலமைச்சருக்கு நேரடியா ஓட்டு போடுங்கப்பான்னு சொன்னீங்க. நான் கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? இப்போ சொன்னல 1 வருஷம் 2 வருஷம் கத்திக்கிட்டே இருக்கு. முதலமைச்சருக்கு நேரடி ஓட்டு, எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு, முதலமைச்சருக்கு ஓட்டு. எம்எல்ஏ தீர்மானத்தை வேணா கவுத்தலாம், முதலமைச்சரை கவுத்த முடியாது. சொன்னல நான் இன்னைக்கு முதலமைச்சருக்கு நேரடியா ஓட்டு கொண்டு வந்தா விஷயம் யாரும் கவுத்த முடியுமா? இல்ல இந்த கவர்னர் இன்னும் பண்ண முடியுமா? இல்ல மோடி எதுவும் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியுமா? நீங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஆகிக்கிறது பூயிக்கிறது எல்லா பேரும். அங்கிட்டு ஒரு கூட்டணி, திருமாவளவன் வேணா கூட்டணி ஆச்சுங்கிறது. இப்ப வழியக்க வாயான்னு கூப்பிடுறாப்புல விஜய். நான் ஆலோசனை பண்ணி ஆலோசனை புடுங்கினேன். ஆலோசனை பண்ணி என்ன ஆலோசனை பண்ற? நீ தானே கத்துன கூட்டணி ஆச்சு. இப்ப கூட்டணி ஆச்சு வாயான்னு கூப்பிடுறாருல. இப்ப என்ன பண்ற? வாயில் என்ன வச்சிருக்க? திருமாவளவன் வாயில் என்ன வச்சிருக்க? கம்யூனிஸ்ட்கார ஒண்ணு பேசுறது கூட போய் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது. வேணா பெட்டி கொடுப்பேன், இவனை கூட பெட்டி கொடுத்தா அவன்கிட்ட பேசுறது. கார்ல் மார்க்ஸ்ங்கிறது எங்க பூரா போய் பேசுற ஊரா போய். இந்த வா கூப்பிடுறாப்புல, வா போ, உங்களுடைய சிந்தனை இங்க காட்டு. விளையாட்டு கட்சிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை விட்ட மாட்டீங்க நீங்க? ரெவடிசமா? தமிழ்நாட்டில் ரெவடிசம் மாட்டீங்க நீங்க? எல்லா கட்சி அரசியல் கட்சிக்காரன் போல சேர்ந்துக்கிட்டு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை மழுங்கி மற்ற கப்பனை போய் யாருமே வரக்கூடாதா? இந்த 3 பேரை தவிர யாரும் வரக்கூடாது. மோடி, ஸ்டாலின், எடப்பாடி 3 பேரை தவிர வேற யாரும் வரக்கூடாது. வந்தா நம்ம கூட்டணி சேருவியா, எதிர்கட்சி சேருவியா, ஆளுங்கட்சி சேருவியா, அடிப்பியா, வெட்டிவியா, குத்துவியா, சுடுவியா? நீங்க இது எதுக்கு இவ்வளவு எதுக்கு நீங்க ஒண்ணு சரியா? ஓட்டு போட்ட உடனே சுற்றுங்கன்று நீங்க வாட்டுங்க. நாட்டில் ஓட்டு போட்ட 1,80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான் விஜய்க்கு. 1,80,00,000 பேர் சுட்டு நீ சரியான ஆம்பளை சுட்டு பார்க்கலாம். நீ சுடு, இது சுடுறது மாதிரி தான். இது என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? நீ கொதிச்சு போயிருக்கேன், எல்லாரும் வீடு வாசலா கொதிச்சு போயிருக்க, தீய வச்சு எரிச்சு விடுவான் பார்த்துக்க எல்லாத்தையும். என்ன விளையாட்டு காரியம் அது? நாட்டை அழிக்க பார்க்குறீங்க நீங்க. ஓட்டு உரிமை வழங்கி நாடை அழிக்க பார்க்குறீங்க நீங்க எல்லாரும். வீடு வீடுக்கு ஏன் பேச்சு? பொறுக்க மாட்டிய பார்த்துக்க, அழிஞ்சே ஓவியம் எல்லா பேரும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க? உங்க கட்சி தனியா வச்சு நடத்தியா? இருக்கா ஒரு நாள் வந்து நான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். எல்லாம் எப்படி ஒண்ணு சேருவா? தங்கச்சியை கட்டிக்கிறியா நீ? உன்னோட பிறந்த தங்கச்சியை கட்டிக்கிறியா நீ? ஆத்தாளுக்கு தாலி கட்டியா நீ? ஆத்தாளுக்கு தாலி கட்டி வாங்குறீ முறைப்படுதையா போக முடியும். எதா இருந்தாலும் இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு ஆத்தாளை பிடிச்சி தாலியை கட்டுறது, தங்கச்சியை பிடிச்சி இருக்கிறது, இதெல்லாம் என்ன பொழப்பு? தமிழ்நாடு அரசியல் களம் சரியில்லை, டெல்லி சரியில்லை பாத்துக்க. விஜய் பதவி ஏற்காம இருக்கட்டும், நீங்க எல்லாரும் குண்டா கூட அடிபட்டு ஓட போறீங்களா இல்லையா?